ஹலோ ஆல். கோவில் போலாமா? இன்னைக்கு வந்துட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு தான் பிளானு. அது வந்துட்டு காங்கேயம் தாண்டி வள்ளியர்ச்சல் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்காக மாலை வாங்குறதுக்காக காங்கேயத்துலேயே வாங்கிக்கலாம். ஏன்னா கோயிலெலாம் அங்கே இன்றைக்கி வந்து பெரிய பூஜை இருக்கிறதுனால மாலை எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால நாங்கள் இங்கேயே நல்லா இருக்குங்கிறதுனால இங்கேயே வாங்கிட்டோம். அப்படியே அங்கே போகிற வரைக்கும் டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ். அப்படியே கிட்டத்தட்ட நம்ம வந்து கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனரியாக நல்லா இருக்கும் பார்க்குறக்கே. அண்ட் கோயிலே வந்துடுச்சு. இதுதான் வள்ளியரச்சலில் இருக்கிற பொன்னழகு நாச்சியம்மன் கோயில். ஆக்சுவலி உள்ளே என்ட்ராகும்போது இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் நாங்கள் நினச்சதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. கோவில் உள்ளே போயிடலாம். இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து பல மாதம் ஆயிடுச்சு. ஆமாங்க, இது வந்து நவராத்திரி டைமில் எடுத்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்காக தான் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். பட் அங்கே கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா லட்ச பூஜை நடக்குது. அதாவது 2 நாளில் வந்துட்டு 1,00,000 அர்ச்சனைகள் வந்துட்டு அங்கே பண்ணப்படும். அந்த மாதிரி சொன்னாங்க. விசேஷமான நாளில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தீபம்லாம் போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஒரு இடத்த காமிக்கலான்னு நினச்சேன். பட் காமிக்க முடியல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கிற இடம் தான். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு போயிட முடியாது இல்லையா? ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு நர்சரி இருந்துச்சு. ஸோ அதில் ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா மரம் இல்லைன்னா செடி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இதுதான் அந்த நர்சரி. உள்ளே போய் நாங்களும் ஒரு 5 மினிட்ஸாக தேடினோம். ஒருத்தரையுமே காணோம். செடி எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது போல், அந்தளவுக்கு யாருமே இல்லை. நாங்களும் சத்தம் போட்டெல்லாம் பார்த்தோம், யாரையும் காணோம். லாஸ்ட்டில் வந்து எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நர்சரியோட மூலையில் இருந்தாங்க ஒரு 4 பேர். அவங்கள தேடி கண்டுபிடிச்சி என்னென்ன செடி இருக்குது, இந்த அம்மா வந்துட்டு சில மரம்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் கேட்ட மரம் செடியெல்லாம் இருந்துச்சு. பட் வந்துட்டு ரொம்ப நல்ல கண்டிஷனில் அப்படியெல்லாம் இல்லை. மழை இல்லாதனாலையா இல்லை தண்ணி ப்ராப்ளம்னாலையா என்னன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஒவ்வொரு செடி நல்லா இருந்துச்சு. அதில் எங்களுக்கு வந்து பிடிச்சது வந்துட்டு 2 மரம் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்துட்டு கொய்யா மரம், இன்னொன்று வந்துட்டு சப்போட்டா மரம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா பூவையும் ஒரு சுற்று காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்துட்டு இதுதான் நாங்கள் வாங்கின மரம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த நர்சரியில் எனக்கு செடியை விட என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே வச்சுருந்த பாட்ஸ் எல்லாம் தான் பிடிச்சிருந்துச்சு.
அது முடிச்சுட்டு காங்கேயமில் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. எங்கே லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பு மெஸ்ஸில் தான். இங்கே வந்துட்டு எனக்கு ஃபுட் எப்பவுமே பிடிக்கும். இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வெஜ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கே வந்துட்டு இளநீர் பாயாசம் அதுவும் அவங்களே பண்ணது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் அவ்வளோ நல்லாவே இல்லை. இளநீரோட பீசஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எதுவுமே இல்லை. ஏதோ வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அட்லீஸ்ட் சாப்பாடாச்சும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் காங்கேயம் சைடில் நிறைய பேர்த்தோட குலதெய்வம் கோயில் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட தான் அங்கே இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடு வந்து சேரும்போது ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.